அதிமுக ஐடி விங் வந்து ஒரு கொடி இனிமேல் அதிமுக கொடி தான் பறக்க போகுதுன்னு பேசுறாங்க. கிட்டத்தட்ட சேர போறாங்கன்னு எடுத்துக்கலாம் சார். இது லீமாரோஸ் வர்சஸ் ஆதவர்ஜுனாவா? அரசியல் களத்துக்குள்ள எடப்பாடிக்கு வந்து இதுவரை நடந்த மோதல்களை விட இது அவருக்கு ஒரு வித்தியாசமான மோதல் தான். இது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் அவரோட இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு, வெற்றி பெற்றாரு அப்படின்னு எடுத்துக்கணுமா சார்? அவர் வந்து கண்டினியூஸாக அந்த இடத்துல இருக்கிறாரு. சசிகலா அம்மையார் வந்து தப்பு கணக்கு போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் சந்திச்சாச்சு. ஒவ்வொரு சந்திச்சு அதுலேயே அவர் நஷ்டங்களை அடைஞ்சு அவர் நின்றுக்கிட்டே இருக்கார். அப்போ இன்னைக்கு பேன் தமிழ்நாடா எடப்பாடிக்கு இணையான இன்னொரு அதிமுக காரங்கிட்ட சொல்லுங்கள். இவங்க கூட இருக்கிற ஆட்கள் திரும்ப சேர்ந்தா கூட அவங்க வெளிப்படையாக எதிர்த்துட்டாங்க, விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சும் போது ஒரு முன்ன இருந்தால் அதே இந்த இது இருக்குமா சார், ஒற்றுமை இருக்குமா? கடந்த காலங்களில் எடப்பாடி கிராப்பர்னு இருந்த சூழ்நிலையில் அவர் கிராப் பண்ணதுக்கு அனுமதித்தவங்களே அவருக்கு எதிராக போகும்போது வந்து அந்த இடம் வந்து முன்னாடி எடப்பாடிக்கு இருந்த அந்த நெகட்டிவ் வந்து இந்த இடம் வரல. அதான் உண்மை. இதில் தாவேகா சைடு பார்க்கும்போது எந்தவித தயக்கமும் இல்லாமல் வராங்க, கீழே ரிசைனேஷன் மேலே வந்து சேர்த்துக்கிறாங்க. இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எப்படி இவ்வளோ ஒரு வெளிப்படையாக இந்த குதிரை பேரன் அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருமா? அது வந்து இனிஷியேட் ஆகணும்னா தினகரனும் இன்பதுரையும் நீதிமன்றம் அதில் ஏதாவது இருக்குன்னு ஏதோ ஒரு விசாரணையை உட்படுத்தினாதான் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகும். வேர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. அதிமுக திரும்பவும் சேர்றதுக்கான எல்லா சமிகைகளும் தெரியுது. லீமாரோஸ் இன்னைக்கு காலையில் பேசும்போது 2 அணி எஸ்பி வேல்மணி அணின்னு எடப்பாடி அண்ணனும் சேர போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அதிமுக ஐடி விங் வந்து ஒரு கொடி இனிமேல் அதிமுக கொடி தான் பறக்க போகுதுன்னு பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட சேர போகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? இது லீமாரோஸ் வர்சஸ் ஆதவர்ஜுனாவா? மாமியார் வர்சஸ் மருமகனா? என்ன பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஆதவர்ஜுனா அங்கே பெரிய பிளேயர் ஆகிட்டாரு. இவங்க அதிமுகக்குள்ள ஒரு பிளேயர். இவங்கள மட்டும்தான் பதவியை விட்டு எடுக்கலை, ஏன் எடுக்கலைன்னா தளவாய் கேட்குறாருலாம் சொன்னாங்க. ஓகே, அரசியல் களத்துக்குள்ள எடப்பாடிக்கு வந்து இதுவரை நடந்த மோதல்களை விட இது அவருக்கு ஒரு வித்தியாசமான மோதல் தான். இதுவரை நடந்த மோதலில் கட்சிக்குள்ள சசிகலா அம்மையார் கூட இவரும் ஓபிஎஸும் சேர்ந்து மோதினாங்க. தினகரன் கூட இவரும் ஓபிஎஸும் சேர்ந்து மோதினாங்க. இவர் ஓபிஎஸ் கூட மோதினார். அப்புறம் இவரு கூட சிவி சண்முகமும் வேலுமணியும் மோதினாங்க. இப்போ இவர் வந்து இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு விஜய் கூட சீஃப் மினிஸ்டர் கூட மோதினார். இப்போ தான் ஒரு மாஸ் லீடர் 35 விழுக்காடு வாக்கு நிரூபித்த ஒரு மக்கள் தலைவர் கூட இவர் 27 விழுக்காடு இவர் தலைமை கிடச்சி இவருக்கு கிடைச்சது 21 + 6 அல்லது 21 35 கிட்ட மோதுது. இந்த மோதல் அவருக்கு லாபம். இது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் அவரோட இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு, வெற்றி பெற்றாரு அப்படின்னு எடுத்துக்கணுமா சார்? சார் அவர் வந்து கண்டினியூஸாக அந்த இடத்துல இருக்கிறாரு. சசிகலா அம்மையார் வந்து தப்பு கணக்கு போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது ஒரு சேவூர் ராமச்சந்திரன்கிட்டையோ இது ராஜேந்திர பாலாஜிகிட்டையோ கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு செங்குந்தர்கிட்டையோ ஒரு ஆசாரிகிட்டையோ கொடுத்துருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், விஜய் நம்பர் 2வாக புஷி ஆனந்த வச்சுருக்கிறார். விஜய்க்கு ஒரு டாப்பிள் பண்ணுங்கிற எண்ணெல்லாம் அவருக்கு இருக்காது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக விஜய் வந்து ரசிகர் மன்ற தலைவர் வந்து கரெக்டாக இருக்கிறார். அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜிட்ட கொடுத்துருந்தா அவர் இருந்திருப்பார். அவருக்கு பொசிஷன் ஸ்ட்ரைக் பண்ணாதவர் அப்படி இருந்திருப்பார். நீங்கள் எடப்பாடிகிட்ட கொடுத்தீங்க, அவர் இருக்க பிடிச்சிக்கிட்டார். அது நான் அப்போவே சொல்லிட்டேன். அதே மாதிரி அவர் பிடிச்சி ஒவ்வொரு தேர்தலையும் சந்திச்சாச்சு. ஒவ்வொரு சந்திச்சு அதுலேயே அவர் நஷ்டங்களை அடைஞ்சு அவர் நின்றுக்கிட்டே இருக்கார். அப்போ இன்னைக்கு பேன் தமிழ்நாடா எடப்பாடிக்கு இணையான இன்னொரு அதிமுக காரங்கிட்ட சொல்லுங்கள். இல்லை, யாரும் இல்லை. அப்போ நீங்கள் ஓபிஎஸை வீழ்த்துறதுக்கு எல்லாரும் துணை நின்று ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டுட்டீங்க. உங்கள் பலத்தை கொடுத்துக்கிட்டு திரும்ப எடுக்க முடியாது. இதுதான் அரசியலில் சிக்கல். பலத்தை ஏன் கொடுத்தீங்க? கொடுத்துக்கிட்டு ஒற்றை தலைமைன்னு கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு அவரோட நின்று அரசியல் பண்ணுறது தான் உங்கள் எதிர்கால அரசியலுக்கு நல்லது. அது வேலுமணிக்கும் அந்த அரசியல் நல்லது தான். வேலுமணிக்கும் எடப்பாடியை ஒட்டி போகிறது நல்லது தான். அதே மாதிரி சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடியை கௌரவம் பார்க்காம எடப்பாடியை ஒட்டி போகிறது நல்லது தான். வேறு எந்த வகையிலையும் சிவி சண்முகத்துக்கு இன்னொரு அரசியல் அமையாது. நம்ம 2026க்கு பிறகு அரசியல் சூழ்நிலையில் இதைத்தான் நாம் சொல்ல முடியும். பட் எடப்பாடியை
இனிமேல் வீக்கெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்குன்னா அண்ணாமலை தலைமை தான் வீக்கெண்ட் பண்ண முடியும். அதான் அண்ணாமலை தலைமை எப்படி வருது, என்ன வகையில் வருதுங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அண்ணாமலையோட இண்டிவிஜுவல் தலைமை தான் எடப்பாடியை வீக்கெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அண்ணாமலையை தலைவர் பதவியை தூக்கி விட்டுட்டு தான் அவருக்கும் பெரிய பின்னடைவை சந்திச்சார் அவரும். பட் கிடைச்சது அவருக்கு தாங்கிறதே நம்ம மறுத்துக்கிறேன். ஏன்னா இவரை மேக்சிமம் பலகீனப்படுத்துறது வந்து விஜய் பலகீனப்படுத்தி முடிச்சிட்டாரு. செங்கோட்டையன், சத்யபாமா, லோகேஷ், ரிட்டையர்பட்டி நாராயணன், RS முருகன்ல இருந்து எல்லாரையும் வச்சு அவர் பலகீனப்படுத்தி முடிச்சாச்சு. இனிமேல் அவர் பலகீனப்படுத்துறது இவர் எஸ்சிக்கு சுப்பையா, மரதங்குமாரால் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேன் தமிழ்நாடு லீடர் எடப்பாடி தவிர அதிமுக இல்லை, அண்ணாமலையால் தான் என்ன இது பண்ண முடியும். விஜய் டேமேஜ் பண்ணது ஓவர், ஒவ்வொருத்தரும் அவரை டேமேஜ் பண்ணது வந்து ஓவர். OPS டேமேஜ் பண்ணது ஓவர், சசிகலா டேமேஜ் பண்ணது ஓவர், தினகரன் டேமேஜ் பண்ணது ஓவர். தினகரன் வந்து சப்போர்ட்டிவாட்டே வந்துட்டார். இனிமே இவரை தமிழக அளவில் இவரை சேலஞ்ச் பண்ணி யாருமே இல்லை. ஆனா இவங்க கூட இருக்கிற ஆட்கள் திரும்ப சேர்ந்தா கூட அவங்க வெளிப்படையா எதிர்த்துட்டாங்க, விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சும் போது ஒரு முன்ன இருந்தா அதே இந்த இது இருக்குமா சார், ஒற்றுமை இருக்குமா? அதாவது அவங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டையில, கருப்பு சோப்பு வெளுப்புன்னு அதை சொல்லிக்கிட்டு ஒரு போயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கடந்த காலங்களில் எடப்பாடி கிராப்பர்னு இருந்த சூழ்நிலையில் அவர் கிராப் பண்ணதுக்கு அனுமதிச்சவங்களே அவருக்கு எதிராக போகும்போது வந்து அந்த இடம் வந்து முன்னாடி எடப்பாடிக்கு இருந்த அந்த நெகட்டிவ் வந்து இந்த இடம் வரல. அதான் உண்மை. நம்ம எந்த நானே சொன்னேன்ல, லோக்கலாக தான் பாதிக்குமே தவிர பேன் தமிழ்நாடு பாதிக்காதுங்கிறத நம்ம சொன்னோம். ஏன்னா இவங்கெல்லாம் அவரோட தப்பு பண்ணும்போதெல்லாம் இவருக்கு துணையாக நின்னவங்க. அவ்வளவு தப்பு பண்ணும்போதும் துணையாக நின்னவங்கும் போது அது மக்கள் மத்தியில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன் எடப்பாடி சசிகலா, தினகரன், OPS சேர்க்கலைன்னா அவங்க இவங்களோட மேலிடத்துல இருந்தவங்க இவருக்கு பேன் தமிழ்நாடு சேலஞ்ச் ஆயிடுவாங்க. சசிகலா இமேஜ் பெருசு, 35 வாக்கு பலத்து 40 விழுக்காடு வாக்கு பலம், 45 விழுக்காடு வாக்கு பலத்தை காட்டின ஒரு மக்கள் தலைவிக்க உயிர் தோழி, முக்குலத்தோர் கம்யூனிட்டி லேடி, அது ஸ்டாச்சர் பெருசு அவங்களுக்கு. ஸோ அவங்க என்னைக்குனாலும் டக்குன்னு ஏறி இவரோட பெரிய ஆளாட்டு வந்துடுவாங்க, அந்த வாய்ப்பு இருக்குது. இன்னும் சசிகலாவுக்கு வந்து அரசியலை நான் முடிச்சு வைக்கல, யாருக்கும் லாஸ்ட் பேஜ் கிடையாது. சசிகலா இன்னும் ஒரு 6-7 மாதம் கழிஞ்சா தேர்தலை கண்டஸ்ட் பண்ணலாம். இப்போ கூட அவங்க தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணணும் முதுகுளத்தில் நின்றுருப்பாங்கன்னா ஜெயித்திருப்பாங்க. இதில் தாவேகா சைடு பார்க்கும்போது எந்தவித தயக்கமும் இல்லாமல் வராங்க, கீழே ரிசைனேஷன், மேலே வந்து சேர்த்துக்கிறாங்க. இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எப்படி இவ்வளோ ஒரு வெளிப்படையாக இந்த குதிரை பேரன் அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருமா சார்? குதிரை பேரன்ங்கிறது குற்றச்சாட்டாக தான் இருக்கே தவிர அது வந்து இனிஷியேட் ஆகணும்னா தினகரனும் இவர் இன்பதுரையும் நீதிமன்றம் போய் ஏதாவது பிரேமா பேசி முகாந்திரம் சொல்லி நீதிமன்றம் அதில் ஏதாவது இருக்குன்னு ஏதோ ஒரு விசாரணையை உட்படுத்தினாதான் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகும். மற்றபடி இந்த குதிரை பேரம்ங்கிறது வந்து வெறும் குற்றச்சாட்டுங்கிற லெவலில் தான் இருந்துட்டு இருக்கு. அதுல திரும்ப சீட்டு கொடுத்தாங்கன்னா பெனிஃபிஷியரி எதிர்பார்த்தானே போயிருக்காங்க. அது நீங்க நீதிமன்றம் போய் ஏதாவது பண்ணினாதான் அது இதாகும். சும்மா நீங்க வெறும் அரசியல் குற்றச்சாட்டுங்கிறதுல இப்போ உங்களுக்கு என்ன அடின்னு சொன்னா திருமாவளவன் இதை விமர்சனம் பண்றது, CPM CPI விமர்சனம் பண்றது, காங்கிரஸ்ல ஜால்ரா காங்கிரஸ் மாணிக் தாகூர் அதிகாரத்துக்காக ஜால்ரா அடிக்க மாணிக் தாகூர் மாதிரி இல்லாமல் அதிகாரம் CM பண்ணாலும் தப்புன்னு சொல்லக்கூடிய ஜோதிமணி விமர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் தாவேக்காவோட இமேஜை பாதிக்கும். மற்றபடி இதில் உள்ள மெட்டீரியல் இது ஒரு உங்களுக்கு ஒரு சுமையாக வரணும்னா நீதிமன்றம் இதில் பிரேமா பேசியிருக்குன்னு சொல்லி அதை பற்றி விசாரிங்கன்னு சொன்னால் தான் அது மெட்டீரியலாக வரும். அதற்கான ஆயத்த வேலைகளை அமமுகவும் அதிமுகவும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க மேலே எடப்பாடி கொடுத்த அந்த தகுதி நீக்க மனு இருக்கும்போதே சபாநாயகர் ராஜினாமாவை ஏற்றுக்கிறாரு. இது எப்படி சபாநாயகர் தவறு 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 சபாநாயகர் வானளாவிய அதிகாரம்னு நயா முடிவுன்னு சொல்லுவார். பட் தவறுங்கிறது தான் ஏற்கனவே ரமணா உச்சநீதிமன்ற கேஸில் ரமணா வழக்கில் வந்து உள்ள தீர்ப்பு வந்து தெளிவாகவே இருக்குது. இப்போ எந்த நிமிடம் அவங்க எதிர்த்து ஓட்டு போட்டாங்களோ அப்போவே அவங்க தகுதி நீக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ அப்போ தகுதி நீக்கத்துக்கு ஆளானவங்க ஏற்கனவே உள்ள சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு படி தகுதி நீக்கத்துக்கு ஆளானவங்க இல்லாத MLA பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் அதை முடிவெடுக்கக்கூடியவர் அவர் ஏற்றுக்கிறாரு. அதில் அவர் சொல்றாரு பாருங்க, விரைந்து முடிவெடுக்கிறார். அதுவும் தப்பு. ஏன்னா அவருக்கு நாலேஜ் இருக்க, இவங்க டிஸ்குவாலிஃபிகேஷனுக்குள்ள இருக்காங்கங்கிற நாலேஜ் அவருக்கு இருக்க. அப்போ அதை பற்றி கேட்டிருக்கணும், கேட்கல. அதில் அவர் வந்து ஒரு ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி எல்லாம் இல்லாமல் கைப்பட எழுதி கொடுக்காங்கங்கிறாரு. மேட்ரு அது இல்லை. கைப்பட எழுதுறாங்க, கால்பட எழுதுறாங்க எல்லாம் மேட்ரு இல்லை. அவங்க MLA இல்லை,
கொறடா உத்தரவு மீறும் போதே அவங்க பதவி போயிட்டு அதுதான் இங்க மேட்ரு. அதை பற்றி நீங்க முடிவு பண்ணாமலே அதை வந்து மேட்டர் இன்ஃப்ராக்சர்ஸ் மேட்டரை வந்து நீங்க லைவ்லியா வச்சுக்கிட்டு நீங்க இதை போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு. இது வந்து உச்சநீதிமன்றத்தில் தான் முடியும். உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க கண்டிப்பாக அணுவாங்க. கிரிமினல் ஆக்டுங்கிறதுக்குள்ளேயும் அதில் உச்சநீதிமன்றத்தை இந்த 2 தரப்பு அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதில் குறிப்பாக ஆதவர்ஜனா அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் செய்தியாளர் சந்திக்கும் போது இது ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆசைப்பட்ட ஆட்சி, இனிமேல் இதுதான் புதிய அதிமுக தான் தாவேகா அப்படின்னு ஒரு பதத்தை பயன்படுத்துறாரு. அப்போ அதிமுகவை அழிச்சிடணும் கரைச்சிடணுங்கிறது தான் தாவேகாவோட திட்டமா இருக்காது இல்லையா? அது வந்து 2026 அவர் 21 விழுக்காடு எடுத்துட்டாரு. முன்ன விட 1 விழுக்காடு கூடிட்டாரு. அந்த இடம் வந்து என்னோட கணக்குமே அதில் தப்பி போயிட்டேன். ஸ்டாலினுக்கு இவ்வளோ பின்னாடி வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாம், எல்லாருடைய கணிப்புமே இதில் நினைக்கவே இல்லை. அவர் திமுகவுக்கு வெளியே தானே இருக்காருன்னு நம்ம நினச்சோம். அவர் திமுகவுக்குள்ளே தான் அந்த கொள்கைகளோடு இருந்திருக்காரு. அதாவது அனிதா இதுன்னு ஜிஎஸ்டி எதிர்ப்புன்னு அந்த கொள்கைகள் கூட திமுகவுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாரு. அதனால் அவரால் வந்து அதிமுகவை பாதிக்க வச்சது வந்து பெரிய அளவில் இல்லை. அதிமுகவை பாதிக்க வச்சதுங்கிறது வந்து என்டிஏ ஓட்டு அதிமுகவை போகாமல் பார்த்துக்கிட்டார். என்டிஏ அண்ணாமலை மேலே பட்டுதல் உள்ள அந்த 10 to 14 விழுக்காடு வாக்கு வந்து எடப்பாடி தலைமைக்கு போகாமல் அண்ணாமலையும் பார்த்துக்கிட்டாங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டோம். அது சூழ்நிலை சீமானுக்கு வரும்னு நினச்சோம். அது விஜய்க்கு போய் சேர்ந்துட்டு டேட்டா அதை தான் சொல்லுது. மற்றபடி எடப்பாடிக்கு பேசிக் ஓட்டை அவங்களால பெருசாக தகர்க்க முடியலை. ஆனால் இப்போ இவர் ஒருத்தராக ஏன்னா திமுக எம்எல்ஏ அந்த பக்கம் அவங்க கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க, முழுக்க அதிமுகக்குள்ளேயே தான் எல்லா கேமையும் விளையாடுறாங்களே. திமுக எம்எல்ஏ 5 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருங்கிற நம்பிக்கையில் அவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு 10 வருஷம் ஆகுது. 5 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தவங்க, அதுவும் மந்திரி பதவி கிடைக்கணும்னு 25 பேர் ஆதரித்து ஓட்டு போட்டவங்களை உடனே எடப்பாடி எடுத்திருப்பாருன்னா அந்த 4 பேர் இழந்திருக்க மாட்டார். அவர் உடனே கற்றுக்காட்டி கட்சியில் தனக்கு அவர் தலை சிறந்த தற்காப்பு கலை நிபுணர், அவருக்கு எப்படி ஆபத்து வந்துருமோன்னு அப்படி சுற்றி அதை தான் பார்ப்பார். அப்போ அதில் டைம் எடுத்ததும் இவங்க வந்து டக்குன்னு ரிசைன் பண்ணி இங்கே சேர்ந்துட்டாங்க. அவர் உடனே ஒரு டீலுக்கு முடிச்சிருப்பாருன்னா மொத்தமாட்டே அவர்கிட்டே போயிருப்பாங்க. அவர் மொத்தமாக மறப்போம் மன்னிப்போம் நான் பேசியிருப்பானே, ஒரு தாய் மக்கள் நீர் எடுத்து நீர் விளைவுன்னு உடனே பண்ணியிருப்பாருன்னா அந்த பிரச்சனை இருந்திருக்காது. நான் போட்ட மாவட்ட செயலாளர்களை காப்பாற்றணும், அவனை நான் திரும்ப ரிவோக் பண்ணி விட்டோம்னா அவன் என்ன நினைப்பான், அவங்களுக்கு வந்து 6 எம்எல்ஏ தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் தரமாட்டேன், அது குறைச்சி தான் தருவேன், இந்த மாதிரி அவர் பேரம் பேசவும் டக்குன்னு என்னமோ இவர்கிட்ட போய் என்னத்தை போய் இவருக்கு ஏற்று வந்தாச்சு, இவர்கிட்ட போய் என்னமே இதை கிளஞ்சிட்டு இருந்தா இவரையும் நம்பி தான் இருக்கிறதோட இது ஆளுங்கட்சி அட்லீஸ்ட் ஆளுங்கட்சி எம்எல்ஏ மாதிரி ஓடிடும். ஏன்னா எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் அதான் டே 1 நான் தான் சொன்னேன், எதிர் எடப்பாடி ஆர் எலெக்ஷனுங்கிற மாதிரி. அண்ணாமலை அவர்கள் இப்போ திரும்ப ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, கொஞ்சம் திரும்ப லைம் லைட்டுக்குள்ளே வராரு. அண்ணாமலை திரும்ப பாஜகக்குள்ளே வராரா இல்லை ஏன்னா மும்மொழி திட்டத்தை லைட்டாக அண்ணாமலை எதிர்த்து பேசுன மாதிரியான ஒரு டோன் கிடைக்குது. தனிக்கட்சி மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா சார் அவருக்கு? ஏதாவது இப்போ அவரோட இதில் 2 இது நான் பார்க்குறேன். ஒன்று சனாதான எதிர்ப்பை வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பேசும்போது ஆளுங்கட்சியில் அந்த முஸ்தபா தான் பேசினார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் பேசினார். அது வந்து அதில் சனாதன எதிர்ப்பில் உதயநிதி ஸ்கோர் பண்ணிடக்கூடாதுன்னு விஜய் சார்பாக வந்து முஸ்தபா பேசினார். அப்போ அண்ணாமலை கேள்வி கேட்டார், நீங்கள் சனாதன எதிர்ப்பை தேர்தல் நேரத்தில் விஜயும் உதயநிதியும் பேச வேண்டியதானு கேட்டார். அப்போ அந்த இடத்துக்குள்ள இந்திய நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தை காப்பாற்றி நிற்கிறது சனாதன தர்மம் தான். சனாதன தர்மத்தை ஏற்றுக்கிட்ட ட்ரைபல்ஸ் இந்து ட்ரைபல்களுக்கு உள்ள உரிமை பாதிக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு நம்மளே வந்து பிஎம்ஓக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். இந்த எஸ்சியில் நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்க ஷெட்யூல் காஸ்ட் கிடையாது. அதனால ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் வேலையில் சேரும்போது எஸ்சியாக சேர்ந்தவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போதும் அதே எஸ்சியாக இருக்கிறீங்களான்னு சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்கணும், அப்போ தான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வரும்னு ஹோம் மினிஸ்ட்ரியில் இருந்து அமித்ஷா ஒரு இதை பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ நீங்கள் ட்ரைபல்லையும் இந்து தர்மம் சனாதன தர்மத்தோட வாழக்கூடியவங்க இந்து ட்ரைபல்ஸ், கிறிஸ்டின் ட்ரைபல்ஸும் ட்ரைபு தான். எஸ்டிக்குள்ள உரிமை கிறிஸ்டின் ட்ரைபல்ஸ் இருக்குது. இது இந்து ட்ரைபல்ல வந்து பாதிச்சுட்டு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணுங்கிற இது வந்து அதை நீங்கள் எப்படியாவது இஸ்லாமியருக்கு ஓபிசி முஸ்லீமுக்கு இருக்கிற மாதிரி ட்ரைபல் கிறிஸ்டின்ஸுக்குன்னு ஒரு தனி எதை ஒதுக்கீடு அவங்க எண்ணிக்கைக்கு தக்கன ஒரு 1.5 கொடுத்துக்கிட்டு 6 விழுக்காடு இந்து ட்ரைபல்ஸை பாதுகாக்கணுங்கிறத நானே இன்னைக்கு பிஎம்ஓக்கு ஒரு இதை பண்ணியிருக்கிறேன்.
ஸோ இந்த நாட்டில் சனாதன தர்மம் நிலைக்கணும், அதுக்கு எந்த ஆபத்தும் எந்த ரூபத்திலையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த 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 இந்திய திருநாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தை காப்பாற்றி நிற்கக்கூடிய எல்லாருமே நினைக்கிறாங்க. அது அண்ணாமலை நினைக்கிறார் அந்த இடத்துக்குள்ள, அது பாஜக நினைக்குது, அண்ணாமலை அந்த இடத்துல நினைக்கிறார். பட் இந்த மொழி பிரச்சனையில வந்து பாஜகவுக்கு எதிராக, சிபிஎஸ்சிக்கு எதிராக அந்த 3வது மொழி விஷயத்தில் அவர் பண்ணியிருக்கிறார். அப்போ இதை பார்க்கும்போது அவர் ஒரு எதியூரப்பா மாதிரி இவங்க மாதிரி ஒரு இதை பண்ணலாம், அல்லது விஜய் மாடல்ல ஒரு இதை பார்க்கலாம். ஸோ அவர் மீண்டும் பாஜகவுக்குள்ள வந்து அரசியல் பண்றதுக்குள்ள, அதாவது பாஜக தலைமையேற்று அரசியல் பண்ணதுக்குள்ள ஒரு சூழல் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. அண்ணாமலை ஒரு களத்துக்குள்ள பயங்கர தீவிரமா வந்தா அது விஜய்க்கு டஃப்பா இருக்குமா? அந்த மாதிரியான கன்க்ளூஷன் எப்படி வராரு, என்ன மாதிரி வராரு, என்ன வகையில போறாரு. அவர் சொல்றது, நான் ஒரே ஒரு ஆளுக்காக தான் இந்த அரசியல்ல இருக்கேன், பிரதமர் மோடி அவர்களுக்காக மட்டும்தான், நான் அவரை பார்த்து தான் வந்தேன், அவருக்காக தான் இருக்கேன்னு எல்லா இடத்துலையும் பதிவு பண்றாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு டோன் எடுக்கிறாரு அப்படிங்கும்போது திரும்ப அவர் பாஜகக்குள்ள இல்லைன்னா அது எப்படி பாஜக ஒரு பின்னடைவு தானே சார்? இல்லை, இன்னும் அது தெளிவு வரல. நம்ம எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதை பேசுவோம். நான் ரெண்டு சம்பவங்களை வச்சு நான் அவரை சொல்றேன். ஓகே. ஒன்று, திமுகவை தாண்டி இந்திய எதிர்ப்புங்கிறதுக்குள்ள போறாரு. இன்னொன்று, இந்த நாட்டுக்கு தேவையான இந்த நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காத்து நிற்கக்கூடிய சனாதன தர்மத்துக்கு ஆதரவா விஜயையும் உதயநிதி ஸ்டாலினையும் அடிக்கிறார். இதுதான் அவர் நிலைப்பாடா இருக்குது. ஸோ அது எப்படி போறாரு, என்ன வகையில் பண்றாருங்கிறத பொறுத்திருந்தா நம்ம பார்த்து சொல்ல முடியும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சில நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார்.